ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 தமிழில் வெளியான கிளாடியேட்டர் 2 படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு உங்களுக்கு தேட்டரில் வந்து பார்த்தா போயிட்டுருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டப் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிளாடியேட்டர் 1 2000 வந்து பார்த்தா வெளியாச்சு. அந்த படத்தையும் வந்து பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த கிளாடியேட்டர் 2 படத்தோட திரை விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ மற்றும் ஹீரோயின் இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். அவங்க ரெண்டு பேருமே ஒரு போர் வீரராக வந்து இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தா வேற ஒரு கிராமத்தில் வசிக்க சொல்ல ரோமானியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி இந்த கிராமத்தை அழிக்கிறதுக்காக வராங்க. இவங்களும் போர் புரியுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து பார்த்தா சாவடிச்சிடறாங்க. எல்லாருமே அந்த கிராமம் ஃபுல்லாக சரண்டர் ஆயிடுறாங்க. ஸோ பிடிச்சி இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து ரோமானியா அந்த நாட்டுக்கு நாடு கடத்தி, நான் ரோமானியா நாட்டில் வந்து பார்த்தா ஒரு விளையாட்டு வந்து வைப்பாங்க. ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரங்களை வந்து பார்த்தா சண்டை பண்ணி உள்ளே சண்டை போகிற மாரி காமிச்சு சாவடிக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயின் கூட்டு போகிறாரு. அங்கே வந்து பார்த்தா இவரை வந்து ஒரு விலை கொடுத்து வாங்கி சண்டை போடுறதுக்கு பண்ணுறாங்க. இவர் வந்து ஜெயிச்சிட்டு இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஜெயிக்க சொல்ல நம்ம ஹீரோவுக்கும் ரோமானிய அரசுக்கும் ரோமானிய நாட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும். அதுக்கான ஃப்ளாஷ்பேக் என்ன, அதுக்கான ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தா எப்படி அந்த ரோமானிய அரசை வந்து காப்பாற்றினாரு, ஸோ கடைசியாக என்ன பண்ணாங்க, இதுதான் வந்து பார்த்தா மொத்த ஸ்டோரியாக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டோரியை வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தா ஒரு எபிக் மாரி ஸ்டோரியாக கொண்டு போயிருப்பாங்க. நாட்டுக்கான ஸ்டோரி தான். ஏன்னா ரோமானியம் அப்படின்ற இதுக்கு முன்னாடி அரசர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து யாருக்குமே பிடிக்காது. அவருடைய ஆட்சி வந்து பார்த்தோம் ரொம்ப கேவலமான முறையில் மக்களுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். அதை வந்து மாற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் கடைசியாக மாற்றினாரா இல்லையா? ஸோ இதான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ பிஜிஎம்மாக இருக்கட்டும், கதைக்களமாகட்டும், எல்லாமே பக்காவாக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேட்டரில் வந்திருக்கு, நல்ல ஒரு மூவினே சொல்லலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த படம் பார்த்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்படி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.